யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தவர்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி லூக்கா 24:46 48 வசனம் வரையிலையும் அவர் சொன்னார். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து 70 பேர் கொண்ட ஒரு குழுவாக இந்த மிஷனரி அமைப்பு நம்முடைய பாரத தேசத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இந்தியாவின் 25 மாநிலங்களிலேயும் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் ஆகிய பகுதிகளுக்கும் நாம் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுவரையிலேயும் நாம் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 6132 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் பெற்று 6620 கிராமங்களில் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே நாம் 7 இடங்களில் விடுதிகளை நடத்துகிறோம். இந்த விடுதிகளிலே சுமார் 458 குழந்தைகள் படிக்கிறார்கள். பணித்தளங்களிலே சுமார் 632 கிராமங்களில் ஆராதனைகள் நடந்தாலும் இதுவரையிலேயும் நாம் 41 கிராமங்களில் ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அருமையானவர்களே, கடந்த ஏப்ரல் மாதத்தில் 22ஆம் தேதி தொடங்கி பஞ்சாப் மாநிலத்தில் 3 ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தோம். அருமையானவர்களே, இது ஒரு பெரிய அதிர்வான நிகழ்வு. காரணம் என்னவென்றால், ஒரு அண்ணன் அவர்களுடைய மகனுக்கு நடந்த திருமணத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்த மொய் பணம் அவ்வளோத்தையும் சேர்த்து வைத்து இதில் ஒரு ஆலயங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னொரு அண்ணன் முதிதான வயதில் அவர்கள் சிறுக சிறுக ஒரு சேமி பெட்டியில் சேர்த்து வைத்து ஒரு ஆலயம் கட்டுவதற்கு என்று சொல்லி கொண்டு வந்து தந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் ஆலயம் கட்டுவது என்பது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. காரணம் என்னவென்றால், தாவீது அரசர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதில் அவர் ஒரு வைராக்கியத்தோடு இருந்துடைய விளைவாக இன்றைக்கு வரையிலையும் நாம் தாவீதை குறித்து நாம் பேசுகிறோம். ஆகவே என் அன்பானவர்களே, உங்களுடைய சந்ததி நீடுழை காலமாக இந்த பூமியில் நிலைத்து வாழ, ஆசீர்வாதமான சந்ததியாக பெருக, எப்படியாலும் குடும்பத்தின் சார்பில் ஆலயங்கள் கட்ட எழும்பி வாருங்கள். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தில் ஸ்பான்சர் பண்ணுகிற மிஷனரிகளுக்கு இதுவரையிலேயும் சுமார் 110 ஸ்பான்சர்ஸ் தான் இருக்கிறார்கள். ஆனால் 210 மிஷனரிஸ்மார் இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களோட பேசுவார் என்றால் ஒரு 3000 ரூபாய் கொடுத்து ஒரு மிஷனரியை ஸ்பான்சர் பண்ணலாம். அதே போல் நம்முடைய குழந்தைகளிலேயும் 120 குழந்தைகளுக்கு தான் ஸ்பான்சர்ஷிப் இருக்கிறது. இன்னும் மீதமான குழந்தைகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் தேவை. ஒரு குழந்தைக்கு 600 ரூபாய், முழுமையாக பொறுப்பெடுக்கிறதுக்கு 1200 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, மிஷனரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோடு கூட இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியில் நடைபெறுகிற நிகழ்வுகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு, அதே போல் வியாழக்கிழமையில் இரவு 8:30 மணிக்கு, சனிக்கிழமையில் 7:45 மணிக்கு என்று இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிறதோடு உங்களுடைய நண்பர்களையும் பார்க்கும்படி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோட ஏவுவாரை என்றால் இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் 5000 ரூபீஸ் 5000 ரூபாய் வாங்குகிறோம். உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண நாள், படிப்பு, குழந்தைகள் திருமண நாள், இன்னும் ஆண்டவர் நமக்கு கட்டித்தருகிற வீடுகள், கிராஜுவேட்டி போன்ற நல்ல காரியங்கள் நம்முடைய குடும்பங்களில் நடைபெறுகிறத நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த விதத்தில் ஒரு நற்செய்தி இந்த ஒரு ஒளிபரப்பு நிகழ்வை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். இதன் மூலம் உலக அளவில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தருடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுகிறதோடு கூட இந்த நாட்டில் நடைபெறுகிற மிஷனரி பணிக்கும் அவர்கள் பங்காளர்களாக மாறுவார்கள். ஆண்டவர் உங்களோட பேசுவார் என்றால் இந்த நிகழ்வுகளை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளுக்கு ATG எக்ஸப்ஷன், நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் அந்த அமைப்பில் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு உதவிகள் செய்வார் என்றால் நீங்கள் 8G எக்ஸப்ஷன் இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, SMBM இயக்கத்தோடு சேர்ந்து நற்செய்தி அறிவிக்கிறதற்கு சுமார் 322 அப்ளிகேஷனுடைய கையில் காத்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, 85 கிராமங்களில் ஆலயங்கள் அஸ்திவாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒரு ஆலயத்துக்கு 7 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் என்று சொல்லி உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் இந்த ஆலயங்களை கட்டலாம்.
அதோடு கூட மிஷினரிகள் கிராமங்களை சந்தித்து நற்செய்தி அறிவிக்கிறதற்கு அவர்களுக்கு மோட்டார் சைக்கிள் தேவையாக இருக்கிறது. ஒரு மோட்டார் சைக்கிள் 90,000 ரூபாய். அதேபோல் பணித்தளத்தினுடைய விசுவாசிகளை பயிற்சிவிக்கிறதற்கு கம்ப்யூட்டர், டெய்லரிங் போன்றவைகள் தேவை. இந்த டெய்லரிங் மிஷின் வாங்குவதற்கு 10,000 ரூபாய், கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு 10,000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, வேதத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி லூக்கா 15:10 வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தின் மூலம் தினந்தோறும் பரலோகத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டும் என்றால் நற்செய்தி அறிவிக்கிற இந்த மிஷினரி பணியில் ஈடுபட வேண்டும். தேசம் திறந்திருக்கிறது. அருமையானவர்களே, கடந்த மே மாதத்தில் தொடர்ச்சியாக மிஷினரி பணித்தளங்கள் பயணம். அருமையானவர்களே, ஒரிசா சென்றிருந்தோம், சத்தீஸ்கர் சென்றிருந்தோம். ஒரிசாவுக்குள்ள 3 கிராமங்களில் நிகழ்வுகள் ஒழுங்கு பண்ணியிருந்தார்கள். என்னாலும் எந்த கிராமத்துக்குள்ளும் போக முடியல. சமீப காலமாக ஒரே பரபரப்பான ஒரு நிலைமைகள். மிஷினரிகள் எங்களை தனியாக அனுப்பவில்லை. ஏனென்றால் ஒரு பாத்ரூம் போகிற கூட பின்னால் வந்தாங்க. ஏன்னா அப்படி ஒரு பாதுகாப்பற்ற நிலை நிகழ்கிறதுன்னு சொன்னார்கள். அதோடு கூட கிராம வாசல்லையே சில வாலிபர்கள் கழுத்தில் ஒரு கயிறு, தலையில் ஒரு ரிஃபன், அது இல்லாமல் ஒரு காவி கொடியை வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த கிராம பாதுகாவலர்கள் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகக்கூடாதுங்கிறாங்க. கடைசி அப்படி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வரோன்னா 1 ஹவர் தான் உங்களுக்கு பர்மிஷன் தருவோம், 1 ஹவருக்குள்ளே வரலன்னா உங்கள் வாகனத்தை அடித்து நொறுக்கிறோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. அருமையானவர்களே, ஜெபம் பண்ணிடுங்க. நம்முடைய இந்திய நாட்டுக்கு சமாதானத்தை அறிவிக்கிறது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வருகைக்கு நம்முடைய நாட்டு மக்களை அருமையானவர்களை ஆயத்தப்படுத்துகிற பணியிலையும் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அப்படி தரிசன திட்டங்கள் பெரிதாகி கொண்டே போகிறது. இந்த தரிசன திட்டங்களை நிறைவேற்றணும்னா அருமையானவர்களே, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஜெபம் இல்லாமல் செய்ய முடியாது. ஆகவே ஆளுக்கு ஒரு கை ஆண்டவருக்குன்னு சொல்லி நீங்கள் வைத்தே ஆக வேண்டும். யாரோ பார்த்து கொள்வார்கள் என்றால, நம்முடைய இந்திய நாட்டுக்குள்ளாக நற்செய்தி அறிவிக்கிறதற்கு நம்ம எல்லாரும் கரம் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறதற்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 00061767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM சவுத் இந்தியன் பேங்க் 088607300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 00000886. எங்களோடு தொடர்பு கொள்வதற்கு 9447375550 9043867550. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. மாதந்தோறும் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறதுக்காக ஆத்மாவை தேடின்னு ஒரு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களுக்கு அவர் காண்பித்தார் என்று சொல்லி நாம் யோவான் 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பூட்டிய அறைக்குள்ளாக உள்ளே புகுந்து விடுவார். அங்கே கதவு ஜன்னல் எல்லாமே பூட்டி இருக்கும். என்றாலும் உள்ளே வந்து விடுவார். சீசர்கள் பயந்து கொண்டிருக்கும்போது பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம்னு சொல்வார். சொல்லுவார், பிள்ளைகளை வாங்க என் உடலை தொட்டு பாருங்கள், இந்த கைகளை போட்டு பாருங்கள். நீங்கள் ஆவின்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஏன்னா கதவு பூட்டி இருக்குது, ஜன்னல் பூட்டி, எப்படி உள்ளே வந்தாருன்னு சொல்லி. இது கதவு பூட்டில், இது ஆவியும் இல்லை, இது உங்களை போல ஒரு சரீரம், காயப்பட்ட உடலை வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி தேவன் தம்முடைய உயிர்த்தெழுந்த மகிமையை தம்முடைய சீசர்களுக்கு விவரித்து சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து யோவான் 20 அதிகாரத்தில் 21 வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, என் பிதாவானவர் என்னை அனுப்பினது போல நானும் உங்களை இந்த உலகத்துக்குள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதற்காக அனுப்புகிறார்? பிதாவாகிய தேவன் என்னை, தேவனுடைய அரசு ஒன்று இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய முதல் பிரசங்கத்தில் அவர் பிரசங்கம் பண்ணினார். அதுதான் என்னை பிதா அனுப்பினார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அனுப்பினார். அதே போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார். அருமையானவர்களே, மத்தேயு 28 அதிகாரத்திலையும் 19, 20, 21 இதை வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்கிறாரு? வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் எனக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் சகல நாட்கள்லையும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுது. அது வந்து கிரேட் கமாண்ட்ஸ் அப்படின்வாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா சேக்ரெட் கமாண்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும். நீங்கள் நிறைவேற்றலைன்னா, அதனால தான் பவுல் சொல்லும்போது சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமை, அப்படி நான் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்காதிருந்தால் நான் ஒரு கடன்காரனாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. என் அன்பானவர்களே,
என்றைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு திருச்சபையில் அங்கமானோமோ, என்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு அதிகார பத்திரத்தை கையில் எடுத்து கொடுத்தாரோ, அன்றைக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிறது நம்ம மேலே விழுந்த கடமை. அப்படி அறிவிக்கலைன்னா அந்த கடன், அந்த ஒரு கடன்காரனாக இருப்பீங்க. பாருங்க, துன்மார்க்கர்கள் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறார்கள் இருக்கு. நீங்கள் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றலைன்னா நீங்கள் கடன்காரர்கள். அதனால தான் அருமையானவர்களே, மிஷினரி அமைப்பாகிய நாங்கள் அகில கிறிஸ்தவர்களும் அகில உலக கிறிஸ்தவர்களும் தரிசனம் பெற வேண்டும், ஆத்துமாதாய பணியில் ஈடுபடணும் அப்படின்றத நாங்கள் எல்லாருக்கும் வலியுறுத்தி சொல்கிறோம். அருமையானவர்களே, எனக்கும் மிஷினரி பணிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு யாருமே இருக்காதீங்க. நிறைய ஊழியங்கள் நடக்குது. நிறைய பேர் சபைகளுக்கு கொடுக்குறோம், நிறைய எழுப்புதல் ஊழியங்களுக்கு கொடுக்குறோம், கொடுங்க. ஆனால் மிஷினரி பணிக்கு உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். பார்த்துக்குங்க. நீங்கள் மிஷினரி ஊழியத்தை ஆதரிக்கலாம், எப்படி கிராமங்களில் ஆலயம் எழும்போம் சொல்லுங்கள். நீங்கள் மிஷினரி ஊழியங்களை ஆரம்பிக்கலாம், எப்படி நற்செய்தி கிராமங்களில் சொல்ல முடியும்? அருமையானவர்களே, சபைகள் அவங்க இருக்கிற சபையை நடத்துறதுல பெரிய போராட்டம், கோர்ட்டு கேஸு இல்லையா? எழுப்புதல் ஊழியர்கள் அவங்கள பராமரிக்கிறதுக்கே முடியாது. பெரிய பெரிய மாவட்டங்களில் சிட்டியில் போய் கூட்டங்களை போடுவாங்க. ஏன்னா அங்கே போட்டால் நிறைய பேர் வருவாங்க, காணிக்கைகள் கொடுப்பாங்க. கிராமங்களுக்கு போய் கூட்டம் போட்டால் யார் வருவா? என் அன்பானவர்களே, ஆகவே தான் அருமையானவர்களே, மிஷினரி ஊழியங்களிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த கடன்காரன் நம்ம யாருமே இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, இன்னொன்று சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து பிதா அவர் நம்பி என்ன பொறுப்பு கொடுத்தாரோ அதை அவருடைய சீசர்கள் கையில் அந்த பொறுப்புகளை அவர் ஒப்படைக்கிறார். என் அன்பானவர்களே, நான் இப்போ பரலோகம் போக போகிறேன், இந்த கடமை நீங்கள் செய்து முடிங்க. ஒருவேளை உங்கள் முதலாளி உங்கள் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்து இதை நிறைவேற்றுன்னு சொன்னால் எவ்வளவு உயிரை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றணும்னு நினைப்போம் இல்லையா? அதுதான் உண்மை உத்தமமான ஊழியக்காரன். ஆமாம், ஏன்னா தான் அவர் வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தால் வந்த உடனே தூக்கி வெளியே போட்டுருவார். இதுதான் நடக்கும். ஆனால் பிரயாசப்பட்டு பட வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. அருமையானவர்களே, என்னை ஆண்டவர் 1984-83 இரட்சகராக என்னை நான் தெரிந்து கொண்டார். என்றைக்கு இயேசுவை என் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டனோ அன்னையிலிருந்து கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கணும், மிஷினரியை ஆதரிக்கணும், மிஷினரி ஊழியம் செய்யணுன்றது என் மேலே விழுந்த கடமை. இதை நிறைவேற்றுறதுக்காக தான் கடந்த 42 ஆண்டு காலம் இடைவிடாமல் இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, என்னுடைய தரிசனம் இந்தியாவில் ஒருத்தன் கூட நரகம் போகக்கூடாது, ஒரு ஆள் கூட நரகம் போகக்கூடாது. என் அன்பானவர்களே, கடந்த 11ஆம் தேதி அதிகாலை என்னுடைய சொந்த கிராமம் சியோன் நகர், அங்கே பிரசங்கம் பண்ணேன். படும்போது சொன்னேன், சியோன் நகர் கிராமத்து மக்களுக்காக நரகம் கிடையாது, அது சாத்தானுக்கு, சாத்தானுடைய தூதர்களுக்காகன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக நரகம் கிடையவே கிடையாது. அப்படின்னா இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் நம்ம எல்லாரும் ஈடுபடணும். அருமையானவர்களே, இந்த நற்செய்தியை ஏன் அறிவிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 9லேருந்து 10 வரையிலையும் ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய சத்தத்தை விட்டு, பிரசன்னத்தை விட்டு, கடவுளுடைய பாதை விட்டு விலகி இப்போ அவங்க ஒழிச்சு கிடக்குறாங்க. இவ்வளோ நாள் கடவுளோடு பேசிக்கிட்டு இருந்தவங்க, பிதாவாகிய தேவன் வருவார், 2 பேரும் மன அளவில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கும்போது தம்பி போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போவார். அப்புறம் மறுபடியும் வருவார் அடுத்த நாள். இப்படி அவரோட பேசிக்கிட்டு இருந்தால் நெய் போய் ஒழிச்சிக்கிட்டானே. அப்போ ஆண்டவர் வந்து இவன் ஒழிச்சிட்டான் போடா அப்படின்ட்டு போகிறாரு. இல்லை, என்ன சொல்கிறாரு? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? என் அன்புக்குரியவர்களே, பிதாவாகிய தேவனின் அன்பு அவ்வளோ பெரிய அன்பு பெற்றுடுங்க. ஆமாம், ஆண்டவரே நான் ஒழிச்சு கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு ரெமிடி ஏற்படுத்துகிறார். பத்துக்கு ஒரு மிருகத்தை கொண்டு அதன் தோலை அவனுக்கு உடுத்து வைக்கிறார். என் அன்புக்குரியல, அன்றைக்கு ஒரு மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக, உலக மக்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய இந்திய நாட்டில் இப்படி இந்த இரட்சகரை தெரியாதபடி, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேளாதபடி 98% மக்கள் இருக்காங்க. ஏரி கார்மிக்கல் அம்மையார் சொல்லும்போது சொல்கிறாங்க, உலகம் 24 மணி நேரம் தான் இருக்குது, கடைசி நேரம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்திய கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன், நம்ம கடைசி செகண்ட்ஸில் இருக்கோம். ஆகவே இது ஒரு போர்க்காலம், ஒரு அவசர காலம் என்று டிக்ளேர் பண்ணி ஒவ்வொரு சபையும் ஆத்மாதாய பணியில் ஈடுபடணும்னு சொல்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் இதில் எப்படி ஈடுபட்டிருக்கிறோம், நம்ம இதில் என்ன பங்கு வைத்திருக்கிறோம், மிஷினரி பணிகளை எப்படி ஊக்குவிக்கிறோம், மிஷினரிகள் வந்து கோயிலில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, உங்கள் ஆலயத்தில் மிஷினரி பணியை ஷேர் பண்ணுறோன்னா எத்தனை பேர் கொடுக்குறோன்னு யோசித்து பாருங்கள். மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட சபையை தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே மிஷினரி வந்து எங்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஷேர் பண்ணுறீங்களா வாய்ப்பு தாங்கன்னு கேட்டால், சார் முடியாது சார், உங்களை பாரு நேற்று மழை பெஞ்சால் இன்றைக்கி காலா மாதிரி எழும்பி வருவீங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே,
42 வருஷம் ஊழியத்தை செய்கிறோம். இன்னும் எளிய வாழ்க்கை தான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, கர்த்தருடைய பாரத்தில் கொடுக்குற பணங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. இன்னும் கிராமங்களில் கோயில் இல்லையே, எத்தனை பேர் துணி இல்லையே உடுக்கிறதுக்கு, ஒருவேளை சாப்பாடு இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி நான் ஆடம்பரமாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? எப்படி சுகபோகமாக இருக்க முடியும்? எப்படி லக்ஸுரி காரில் போக முடியும்? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக 100% பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் இந்த ஊழியத்தை செய்வதற்காக எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். ஆதாமை மீட்ட ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமையாக இருக்கும்போது அவங்களுடைய பெருமூச்சு ஆண்டுடைய சத்தத்தை கேட்டதுன்னு சொல்லி எழுதியிருக்கு பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம நாட்டில் எனக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லையே, ஆமாம் கல்யாணத்துக்கு அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியலையே, நல்ல துணி இல்லையேன்னு சொல்லி எத்தனை பேர் அவதிப்பட்டு இருக்காங்க, மன ஏக்கத்தோடு இருக்காங்க. அருமையானவர்களே, இன்றைக்கும் அன்பார்களே, இந்த சில நாடுகளில் செத்துப்போனால் அந்த பாடியை அடக்கம் பண்ணாமல் வெட்டி கூறு போட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. இது மனிதன் சாப்பிட்ற உடலாம் இது? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வறுமையின் கொடூரத்தில் எவ்வளோ பேர் கிடக்கும்போது சாதாரண விருந்தில் எவ்வளோ சாப்பாடு, வீட்டிலையே சாப்பாடை செய்து நிறைய பேர் குப்பைத்தொட்டில் போடுறோம். யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, இயேசு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் பங்கிட்டு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? அந்த முடிவில் ஒன்று வீணாய் போகாதபடி எல்லாவற்றையும் சேர்த்து வைங்க அப்படிங்கிறார். ஏன் என் அன்பானவர்களே, சேர்த்து வைக்கணுங்கிற சொல்கிறார் அவர். ஆமாம், வீணாக போகக்கூடாது, குப்பை தொட்டி போகக்கூடாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி கட்டளையில் நம்ம எப்படி விடுறோம் பாருங்கள். ஆண்டவர் மோசையை பார்வோன்ட்டு அனுப்பும்போது யாத்திராகமம் 4வது அதிகாரம் 22, 23 நீ பார்வோன்ட்டு போய் சொல்லு, இஸ்ரவேலினுடைய சிரேஷ்டபுத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை விடுதலை செய். ஆமாம், அடிமைத்தனத்தில் கிடக்காங்க, விடுதலை செய். அருமையானவர், நம்ம நாட்டில் 98% மக்கள் அடிமைத்தனத்தில் கிடக்காங்களே. அருமையானவர்களே, நாங்கள் இந்தியாவின் எல்லா பகுதிகளையும் ஊழியம் செய்கிறோம். அருமையானவர்களே, மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசம் பார்டரில் பாவரான்ற ஒரு மக்கள், அங்கே ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த பிசாசு சொல்கிறான், நான் எத்தனையோ வருஷமாக அந்த பாவரா மக்களை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறேன், இன்றைக்கி வந்து கூட்டு போயிருவியா நீ வந்து பார்க்குறேன் அப்படின்னு சவால் கிடக்கிறான். இயேசுவின் நாமத்தில் நீ பேசாத, ஓடிப்போய் சரீரத்தை விட்டுன்னு சொல்லி எண்ணெய் பூசி அந்த தண்ணி எடுத்து தெளிச்சு வந்த பிசாசு ஓடி போச்சு. ஏன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு ஜனங்களை ஆண்டு நடத்துவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அடிமைப்படுத்துவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டாக வேண்டும், வழி விலகி போன ஜனங்களை மீட்டாக வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் லூக்கா 15 அதிகாரத்தில் பாருங்கள், அந்த வீட்டில் ஒரே ஒரு துட்டு பணம் காணோம். அது அந்த அம்மா முழுவதும் தேடி விளக்க கொளுத்தி பெருக்கி குப்பையில் கிடக்கான்னு சொல்லி தேடுறாங்க. ஏன்னா அந்த ஒரு அணாவுடைய வேல்யூ அந்த தாயார் தான் தெரியும். பார்த்துக்குங்க. இதை சொல்லிட்டு இயேசு என்ன சொல்கிறாரு? காணாமல் போன ஆடு, ஒரு ஆடு, அந்த ஒரு ஆடை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த மேய்ப்பன் அமைதியாக இருக்கவே மாட்டான் அப்படிங்கிறாரு. என் அருமையானவர்களே, இயேசு ஒரு ஆடு காணலன்னாரு. ஆனால் நம்ம நாட்டில் 98% ஆடு காணலையே. இதுக்கு யார் பொறுப்பு? யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, நாம் எப்பொழுது இவர்களை மீட்க போகிறோம்? இந்த வேலையை நாம் செய்தே ஆக வேண்டும். அருமையானவர்களே, எங்ககிட்ட 322 அப்ளிகேஷன் காத்திருக்கு. 3000 ரூபா கொடுத்து ஸ்பான்சர்ஷிப் எடுத்திங்கன்னா நாங்கள் இன்னும் ஊழியர்கள் எடுத்து இன்னும் நிறைய இடங்களுக்கு நற்செய்தியை சொல்லுவோம். அது மாத்திரம் இல்லை, இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை டெய்லி பேப்டிசம் கொடுப்போம். எனக்கு ஒரே பாரம் அதுதான், டெய்லி பேப்டிசம் நடக்கணும். எல்லா நதியிலையும் எல்லா ஆறுகள் ஓடைகளில் மக்கள் வரணும். வந்து யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணும்போது யூதேயா நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து மனம் திரும்பி நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க, பேப்டிசம் எடுத்தாங்கன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. அப்படி ஞானஸ்தானம் நம்ம நாட்டில் நடைபெற வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நம்ம நாட்டில் யார் எனக்கு விடுதலை தருவாங்க, யார் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, யார் என் கட்டுகளை அவிழ்ப்பார்கள், யார் என் மேலே விழுக்கிற சாபக்கேடுகளை எடுத்து போடுவார்கள்னு சொல்லி எத்தனையோ மக்கள் ஏக்கத்தோடு இருக்காங்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கம் சகல சாத்தான்களை ஜெயித்த அந்த ஆண்டோடைய நாமத்தில் இந்த ஜனங்களுக்கு நாம் விடுதலை கொடுத்தாக வேண்டும். அருமையானவர்களே, லூக்கா 16வது அதிகாரம் 16லிருந்து 31 வரைக்கும் அருமையானவர்களே, ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவம் எழுதியிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை நம்ம சொல்ல காரணம் என்னென்னா, நரகம்னு ஒன்று இருக்குது. இதை ஒவ்வொரு இந்தியனும் புரிஞ்சுக்கிடணும், ஒவ்வொரு உலக மனிதனும் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அன்றைக்கி அந்த ஐஸ்வர்யவான் நிறைய வசதி அவனுக்கு, அவன் போட்டிருக்கிற அந்த உடைகள் மாத்திரம் பார்த்திங்கன்னா 25,000 பவுண்டுங்கிறான், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா. நீங்கள் அருமையானவர்களே, 3 லட்ச ரூபா நீ ட்ரெஸ் போட்டுக்கோ, தப்பு இல்லை, உன் வசதி இருக்குது, நீ போட்டுக்கிற. ஆனால் உன் பக்கத்தில் ஒருத்தன் துணியே இல்லாமல் இருக்கான்னா அவனுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு துணி கொடுக்கக்கூடாதா?
ஆமாம், நீ டெய்லி சாப்பிட்டுட்டு கையை தொடச்சி போடுறதுக்குன்னு ஒரு ரொட்டி வச்சுருக்கிற, அந்த ரொட்டியை கை தொடச்சி போட்டு சாப்பிட்ற. ஆமாம், அந்த ரொட்டியை கை துடைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொடுக்கலாமே. ஆமாம், என் நண்பனவர்களே, அந்த வீட்டு வாசலில் அந்த லாசரு அந்த ரொட்டியை தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் பார்த்துக்குங்க. அவனுடைய உடல் முழுவதும் புண்கள். நாளுக்கு வந்து அவன் புண்களை நக்கிட்டு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, ஒரு நாள் 2 பேருக்கும் மரணம் சம்பவிக்குது. இயேசு இந்த சம்பவத்தை சொல்கிறாரு. ஆமாம், அந்த ஐஸ்வர்யவானுக்கு நல்ல ஜகோதி அடக்க ஆராதனை. ஆனால் இந்த அந்த லாசருவை யார் அடக்கம் பண்ண அநாத பணம் சொல்லி தூக்கி போட்டிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். ஆனால் என்ன நடக்குது, இந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கிறார். அங்கே இருந்து வானத்தை நோக்கி பார்க்குறாரு. அங்கே ஆபிரகாமின் மடியில் லாசர் இருக்கிறான். என் வீட்டு வாசலில் கிடந்தவனுக்கு எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்கான். மகிமையை பார்க்குறான். பார்த்துட்டு கீழே கிடந்து கதறான். தகப்பனே, நான் இந்த அக்னியில் வேதனைப்படுறேனே, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இந்த ஆபிரகாம் அந்த லாசர் கையில் கொடுத்து விடுங்க ஐயா. ஆபிரகாம் ஐயா இறங்க. அங்கேருந்து ஆபிரகாம்கிட்டேருந்து ஒரு சத்தம் வருது. இல்லை தம்பி, மேலேருந்து நாங்கள் யாரும் வர முடியாது, நீ மேலே வர முடியாது, பெரிய பிளவு இருக்குது, அதனால் முடியவே முடியாதுங்கிறார். அவன் சொல்கிறான், எனக்கு 5 சகோதரர்கள், என் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. இந்த லாசர் போய் இப்படி ஒரு மரம் இருக்குது, இப்படி ஒரு மோட்சம் இருக்குது, எல்லாருக்கும் சொல்லியாச்சுன்னா எல்லாரும் கேட்பாங்க, கேட்டு மனம் திரும்புவாங்க. இந்த நரகத்தை அவங்க வரக்கூடாது ஐயா. ஐயா, மிக காலதாமதமான ஒரு ஆத்ம பாரம் பார்த்துக்குங்க. அவன் இன்றைக்கி இருக்க வேண்டிய ஆத்ம பாரம். செத்து போனவர் வந்து என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருக்கும்போது எதாவது செய்ய முடியும். அன்றைக்கி நன்மை செய்யலை, வீட்டு வாசலில் கிடக்கணும், ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல, ஒரு சாப்பாடு கொடுக்கல, ஒரு துணி கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி உனக்கு ஒரு ஆத்ம பாரம். அவனை அனுப்புங்க, என் பிள்ளைங்க, என் சகோதரர் யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. என் அன்புக்குரியவர்கள், நம்ம இந்தியர்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாதுங்கிறதுல உங்களுடைய பங்கு என்ன, பொறுப்பு என்னன்னு யோசித்து பாருங்கள். உங்கள் சொந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஜெபம் என்ன, அவங்க ரட்சிப்புகளை வழிநடத்துகிறவங்களுடைய பங்கு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், அப்போ அங்கேருந்து பதில் வருது. எப்பா, இந்த பூமியில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, என் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் அங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆமாம், நான் 52 வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆமாம், அன்றைக்கி நோவா இயேசுவே வரப்போகிறாருன்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவர் அந்த கப்பலை கடலில் கட்டுறதுக்கு பதிலாக தரையில் கட்டுறாரு, வீட்டு வாசலில் கட்டிகிட்டு இருக்காரு. என்ன இந்த ஆளு லூஸ் மாதிரி கட்டுறான்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் மழை வந்துச்சு பார்த்துக்குங்க. மழைன்னா எல்லாரும் விட்டுருன்னு நினச்சாங்க. தண்ணி முட்டுக்கு மேலே ஏறுது. ஆமாம், வயிற்றுக்கு மேலே ஏறுது, தலையில் வருது, இடுப்பில் வருது. அப்போ தான் கத்துறாங்க, ஐயோ நோவா தாத்தா எங்களை காப்பாற்றுக்குன்னு சொல்லி. நோவாவுடைய பிள்ளைகளும் அந்த போட்டுக்குள்ளே 8 பேர் போன கதவை பூட்டிட்டார். இப்போ அவ்வளோ பேரும் தண்ணியில் முழுகி செத்து போனாங்க. என் அன்பானவர்களே, அப்படி திடீர்னு ஒரு அழிவு வரப்போகுது. நீங்கள் யாரும் சாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நாளில் அழைப்பு கொடுக்குறார். அருமையானவர்களே, மோசம் போகாதீங்க. ஆண்டவரை சந்திக்கும்போது அவர் கேட்பார், உனக்காய் நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தேன்? ஆமாம், உங்களுக்காகவே வாழ்ந்தால் அப்படி தான் இருக்கும் சுயநல வாழ்க்கை. அப்புறம் அந்த ஊழியத்தை கொடுத்தேன், இந்த ஊழியத்தை கொடுத்தேன்னு சொல்லுவீங்க. மிஷினரி ஊழியத்தை, ஆத்மாதா ஊழியத்தின் என்ன கொடுத்தேன்னு கேட்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த உயிரோடு இருக்கிற காலங்களில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அதை 1000 மடங்காக உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப தருவார் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அந்த கெட்டுப்போன மகனை குறித்து லூக்கா 15வது அதிகாரத்தில் 11லேருந்து 31 வரைக்கும் வாசிக்கிறோம். அவன் இந்த வீட்டில் இருந்த ஆஸ்தியெல்லாம் கொண்டு போய் எல்லா வேசிகள்கிட்ட கொடுத்து அழித்து கடைசியாக பன்றி சாப்பிட்டான். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, என் மகன் எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சிட்டான்னு சொல்லி வெறுப்பே வரல, எப்போ திரும்ப வருவான்னு சொல்லி வாசலில் நின்று காத்துக்கிட்டே இருக்காரு பார்த்துக்குங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பிதாவாகிய தேவன் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி ஆசையோடு காத்திருக்கிறார். அவன் ஒரு நாள் அந்த மகன் பன்றி சாப்பிட்ற உணவு கூட கிடைக்காம இருக்கும். எங்கள் அப்பா வீட்டில் எல்லோரும் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வேலைக்காரங்களுக்கு நல்ல தங்குறோட எங்கள் அப்பா கொடுத்துருக்காங்க. நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போய், அப்பா நீ உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனை நீ வச்சுக்கிடுங்க, உங்கள் மகன் இல்லை வேலைக்காரனை வச்சுடுங்கன்னு நான் சொல்லி போகிறேன்னு சொல்லும்போது அந்த தகப்பனார் அந்த மகன் ஓடி வந்தோடனே கட்டிப்பிடிச்சு அடைச்சி, இவனை குளிப்பாட்டியோட கைகாலுக்கெல்லாம் மோதிரம் போடுங்க, நல்ல ஒரு விருந்து ஆயத்தப்படி, ஏன்னா செத்து போனால் உயிரோடு வளர்ந்துருக்கான். என் அன்புக்குரியவர்கள், அப்படிப்பட்ட மகிழ்ச்சி பரலோகத்தில் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கையில் ஆத்துமாதாயம் பண்ணுறது, மனம் திரும்பின அனுபவத்தோடு வாழ்கிறது என்பது ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 15:10 சொல்லும்போது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு.
அருமையானவர்களே, லூக்கா 13வது அதிகாரத்தில் 10லேருந்து 17 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் தேவாலயத்துக்கு போயிருக்கிறார். அங்கே ஒரு மகள் 18 வருஷம் சாத்தானாலே முடக்கப்பட்டு கூனி குறுகி போய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, கடந்த நாளில் எங்களுடைய சொந்த வீருக்கு போகும்போது என் அன்பு மகள் ஒருத்தியை பார்த்தேன். சின்ன பிள்ளையில பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழித்து இந்த பிள்ளையை பார்க்குறேன். முடக்கப்பட்டிருந்தார்கள். 2 கால்களும் கைகளும் செயல்பட முடியாத ஒரு வீல் சேரில் உட்கார்ந்துருந்தாங்க. என் இந்த மகளை பார்த்த உடனே இயேசு லூக்கா 13வது அதிகாரத்தில் இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த மகளை எழுந்து நடக்க பண்ணாரே, மகளே நீ எழுந்து நிமிர்ந்து நில்லுன்னு சொன்னாரே, இந்த இடத்துல கட்டாயம் சொல்லுவார்னு சொல்லி இந்த குடும்பத்தில் சொல்லிட்டு வந்தேன். இந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பலவீனம் பிசாசினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இயேசு விடுவிப்பார். ஆகவே நாம் ஜெபிப்போம்னு சொல்லி நான் ஜெப ஆவியோட ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பார்த்துக்கு அருமையானவர்களே, இயேசு அந்த 18 வருஷம் சாத்தானால் முடக்கப்பட்டிருந்த அந்த பிள்ளை, அந்த அம்மா கோயிலுக்கு வந்திருக்காங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு ஆராதிக்க வந்திருக்காங்க. அங்கே வந்த அந்த இடத்துல இயேசு அந்த மகளை பார்த்து சொல்கிறார், மகளே உன் கூன் நிமிர்ந்து நில் அப்படிங்கிறாரு. அன்றைக்கி இருந்த அந்த ஜபாலய தலைவனுக்கு ஒரே எரிச்சல். என்ன இந்த ஆள் இன்றைக்கி ஓய்வு நாளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு சொல்லி இயேசு தெளிவாக சொன்னார், இந்த ஓய்வு நாளை இந்த மகளுக்காகத்தான், மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தது இந்த மகளுக்காகத்தான், இவ்வளோ எழுந்து நடக்க பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னார். இயேசு அவனோட ஒரு வாக்குவாதம் பண்ணுறாரு, ஏப்பா ஒரு மிருகம் ஒரு தண்ணியில் ஒரு குளத்தில் ஒரு பழத்தில் விழுந்தால் தூக்கி விட மாட்டேன், இன்றைக்கி ஓய்வு நாள் இன்றைக்கி விடுறோம், அடுத்த நாள் பார்த்துக்கலான்னு சொல்கிறியா, பார்த்து கிடந்தால் அடுத்த நாள் செத்து கிடக்கும், அது உடனே தூக்கி விடுறியே. இந்த பிள்ளை 18 வருஷமாக சாத்தானால் முடக்கப்பட்டிருக்கிறாளே, இவளை விடுவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இவள் ஆபிரகாமின் குமாரத்தை தேவாலயத்து வந்து ஒரு ஒரு சுகமான வாழ்வு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்று சொல்லி இயேசு அந்த மகளை தூக்கி நிறுத்துகிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை தொடர்ந்து முடக்கப்பட்டு ஏதாவது ஒரு விதத்தில் நசுக்கப்பட்டு உடைந்து போய் கிடக்கிறீங்கன்னா இயேசு உங்களை தப்பி வைப்பார். நம்ம நாட்டில் 30% மக்கள் அருமையானவர்களே சாத்தானால் குடி வெறிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. 62% மக்கள் அன்றைக்கி வேலைக்கு போனால் அவங்க வீட்டில் சாப்பாடு நடக்கும். பார்த்துக்குங்க. 72% மக்கள் அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல லஞ்சம் கொடுத்தான் அவங்க காரியத்தை சாதிக்கிறாங்க. விபச்சாரத்துக்காக நம்ம நாட்டில் ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் செலவாகுது விபச்சாரத்துக்காக. யோசித்து பாருங்கள், எத்தனை 1000 குழந்தைகளை படிக்க வைக்கலாம். வீட்டில் மனைவி இருக்கத்தக்க துரோகம் பண்ணி இன்னொருத்தி கூட போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவைகளை உணருங்க. ஆமாம், நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அண்ணன் குடிக்கிறவங்கள்ட்ட சொன்ன, அண்ணன் நீங்கள் குடிக்கிற பணத்தில் ஒரு ஹாஸ்டல் நடத்தி 50 பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டுடலாம், கொஞ்சம் மனம் திரும்பி அந்த பணத்தை ஆதிவாசி பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி அண்ணன் அப்படி ஒரு விஷயம் நடத்துகிறாங்க. நீங்களும் நல்ல காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, சேக்ரட் கமாண்ட், என் பிதா அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இது கடமை கிடையாது, இது கடன்க. நீங்கள் தான் செய்து ஆகணும். உங்கள் சார்பில் செய்யக்கூடிய இந்த மிஷினரி பணியில் ஈடுபடுங்கான்ற உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரோட நீர் பேசும். குறிப்பாக ஆண்டவரே, நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு யாரெல்லாம் இன்னும் நிம்மதி இல்லாமல் பிசாசினால் கட்டப்பட்டு ஆண்டவரே நோயோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, அடியான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உம்முடைய குணமளிக்கு வல்லமை ஆண்டவரே அந்த சரீரத்தில் ஊடுருவட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் பலவீனத்திலிருந்து விடுதலையை தாரும். ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஆண்டவரே செய்ய வேண்டிய பணிகளை குறித்த பாரம் இல்லாதபடி, தரிசனம் இல்லாதபடி, உம்முடைய கடைசி கட்டளை நிறைவேற்றுவதற்கு எனக்கு சம்பந்தமே இல்லாதபடி இருக்கிறாங்களே. நிறையா போதகர்களுக்கு பேராயர்களுக்கு இந்த மிஷினரி பணி குறித்த அக்கறை இல்லாமல் இருக்காங்களே. ஆண்டவரே, நிரலோடலாம் நீர் பேசும். பிதாவே, உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். விடுதலையின் செய்தி இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சொல்ல வேண்டும் என்பதில் எங்களுக்கு விசேஷ பாரத்தை தந்து நடத்தும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பராமரிப்பு நடத்தல் ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?